மேடையில் பேச தெரியாதவங்க இருக்கலாம். ஒரு நாடகம் நடக்குதுன்னா போய் பார்க்க முடியாதவங்களும் இருக்கலாம், தப்பு இல்லை. கண் இருந்தால் தானே பார்க்க முடியும், காது இருந்தால் தானே கேட்க முடியும். காது இருந்தும் கேளாது வந்தோம்னா தவறுங்கிறார் திருவள்ளுவர். நாமெல்லாம் காது கேட்காதவனை தான் செவிடுன்னு சொல்றோம். திருவள்ளுவர் காது இருந்தும் எவன் நல்ல சொற்பொழிவுகளை போய் கேட்கலே அவன் செவிடனுங்க. எத்தனையோ செவிடர்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க. காதிருந்தும் செவிடானேன், கண்ணிருந்தும் குருடானேன் சொல்லுவாங்க. கேட்பினும் கேளா தகையவான், கேள்வியால் தோற்கப்படாத செவி. நல்ல கேள்விகளை கேட்காத காது இருந்து என்ன பிரயோஜனம்? அதுபோல எங்களுக்கு இந்த 54 வேலைகளே 50 சொற்பொழிவு இருக்கு. ஒரு சில இடத்துல வேலை மகனமந்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க, இங்கே சொற்பொழிவு நடக்குது. உங்களோட உயிருக்கு தேவையான செவி உணவு என்ன செய்யணும்னா, தினம் சாப்பிட்றவங்க 3 வேளையும் அது மனத்தை உண்டாக்கும். மனம் உண்டாகாது சாப்பிட்டா. செவி உணவு கேட்டீங்கன்னா உயிர் இருக்கிற மனம் போயிடும். ஆணவம், கண்ணும், மாயின்னு 3 மனம் இருக்கு. அந்த 3 மனம் ஓடி போயிடும். இதை கேட்கணும். அதுபோல இந்த நம்முடைய நாடு ஞானிகள் பிறந்த நாடு. ஞானிகள்லாம் யாருன்னா சண்டைக்கே வந்தாலும் ஏற்றி போக மாட்டாங்க. நீ அடிக்க வாரையா அடிச்சு வர. திருநாவுக்கரசர் ஏற்றா நின்னாரு, ஏற்று நின்றது இல்லை.